நடுத்தரம் எல்லாருமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா? எல்லாருமே வர்ற மாதிரி. நீங்க சில அந்த முரட்டு காபி பார்த்தேன். அது வந்து எல்லாருமே குடிக்க கொடுத்தா இவங்க குளிக்க கொடுக்குறாங்க. அப்பதான் பார்த்தேன் அண்ணன் உலகத்திலேயே சின்ன கப்ல பார்த்திபனை எடுத்து அந்த ஓனருக்கே குடிக்க முடியல அவரு. ஆனா இந்த கான்செப்ட் பாருங்க, ஒரு பெரிய கப்ல காபி, அதே நேரம் ஒரு உலகத்திலேயே சின்ன கப்ல அது இந்த இது மாதிரி நிறைய டச்சஸோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஹோட்டல் நிறைய பிரான்ச்சஸோட நெடுநாள் எல்லா இது நம்பி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே நல்லது செய்யணும், நல்ல உணவு கொடுக்கணும், வர்றவங்க வயிறார சாப்பிட்டு போகணும். அதற்கு நக்கீரனின் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கோபால் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். பாலாஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீதருக்கும். நான் உள்ள நுழையும் போது பார்த்திபனா உள்ள நுழைஞ்சு கணேஷ் சாரி, நான் மெய் மறந்துட்டேன் இந்த ரசனையில. பாலாஜி கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உள்ள நுழையும் போது பார்த்திபனா உள்ள நுழைஞ்சேன். அந்த ரிப்பன் கட் பண்ணும்போது பார்த்தா என்ன செல்லுமணி மாதிரி ஆகிட்டாங்க. தலை நிறைய ரோஜா. செல்லுமணி தான் ரோஜாவை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவார் இல்லையா, அந்த மாதிரி. இங்க உள்ள வந்தோடனே எல்லாமே ரசனையோட இருக்கு. பொதுவா உலகம் தோன்றிய காலத்துல இருந்து உலகம் தோன்றதுக்கு அல்லது உலகத்துல மக்கள் தொகை தோன்றதுக்கு காரணமாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் நைட்டு தான். ஆனா ஃபர்ஸ்ட் டே நம்ம இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு திட்டு ஃபர்ஸ்ட் டேயே ரொம்ப சிறப்பா கொண்டாடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அப்புறம் விளக்கேத்துறது இருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீதரோடைய கைவண்ணம் முதல்ல அழகா இருந்தது. அப்புறம் இப்பெல்லாம் மக்கள் வந்து நடுத்தரமா உயர்தரமா அப்படிலாம் கிடையாது. எல்லா தரத்து மக்களும் நல்ல விதமான ரசனையோட கூடிய ஒரு ஹோட்டலை வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ விலையை பத்திலாம் அவங்க கவலைப்படுறதே கிடையாது. நான் சொல்றது எல்லா தரத்து மக்களுமே இப்ப அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கூடி இருக்கு. அதனால இந்த இடம் வந்து அதுக்கு ரொம்ப சில ஹோட்டல்னு சொத்தை எழுதி வாங்கிக்கிறாங்க. ஆமா, என்கிட்ட கூட சாப்பிட்டு அடுத்தடுத்து என்ன வேணும்னு கேட்பாங்க. கடைசியில பில்லு கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். பில்லு அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கும், இருக்கிறதுலேயே அதுதான் வெயிட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப ரசனையான ஒரு ஹோட்டலா இருக்கு. டெஃபினட்டா வந்து சாப்பிடணும் போல இருக்கு. அப்புறம் வேற என்ன சொல்றது, கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்னும் இந்த நிறைய கிளைகள் தோன்றி அது எல்லாத்தையும் அவருடைய பிசினஸ் ரொம்ப சிறப்பா இருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த காஃபி பாத்தீங்கன்னா, காஃபில வந்து மேல அந்த நுரையில வந்து தாமரை பூ எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தாலே ஒரு டேஸ்டா இருக்கும். ஏதோ பிஜேபிக்கு ஓட்டு கேட்கறேன்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் அதுல வந்து இலை மாதிரி போட்டிருப்பாங்க, சில தாமரை பூ மாதிரி போட்டிருப்பாங்க. இல்ல இதுல வந்து வேற ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு டிசைன் போட்டிருந்தாங்க. இப்பெல்லாம் மக்கள் அதெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சாங்க. அதை சொன்னாதான் நீங்க அதை சொல்வீங்கன்றதுக்காக. சோ அந்த மாதிரி